வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ராக்கெட்ரி தமிழ். ராக்கெட்ரி தமிழ் பற்றி மோஸ்ட்டாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராக்கெட்ஸை பற்றி ஃபுல்லாக மக்களுக்கு, மாணவர்களுக்கு கொண்டு போகிறது தான் எங்களோட முக்கியமான குறிக்கோள். அது கூடவே இப்போ நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரடியூசிங் ராக்கெட் ஃபேக்ட்ரி இந்தியா. எங்களோட மாடல் ராக்கெட்ஸோட ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ராக்கெட் ஃபேக்ட்ரிக்கு கீழே தான் இனிமேல் ராக்கெட்ரி தமிழ் செயல்படும். 28 மார்ச் எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். பிகாஸ் அன்னைக்கு தான் ராக்கெட் ஃபேக்ட்ரியில் இன்னாகுரேஷன் செரமனி நடந்தது. இந்த முக்கியமான ஈவெண்ட்டில் சீஃப் கெஸ்ட்டாக ப்ரொஃபஸர் இளங்கோவன் சார், எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்-ISRO சயின்டிஸ்ட் அண்ட் கலாம் சார் கூட ஒர்க் பண்ணவர். அண்ட் டாக்டர் வெல்முருகன் இங்கே லோக்கலில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார். எங்களோட ஸ்டார்ட் அப் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி இவர் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. மார்னிங் இன்னாகுரேஷன் செரமனி ஸ்டார்ட் ஆனது. ராக்கெட்ரி தமிழ் CEO அண்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் நடராஜன் ஃபர்ஸ்ட் பேசி இன்னாகுரேஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ராக்கெட்ரி தமிழில் இருந்து எப்படி ராக்கெட் ஃபேக்ட்ரியாக உருவானது அப்படின்றதும், ராக்கெட் ஃபேக்ட்ரியில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதுலேயும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நெக்ஸ்ட்டு கோஃபவுண்டர் அண்ட் CTO மிஸ்டர் மாதேஷ் மாடல் ராக்கெட்ஸ் கிரியேஷனில் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத சொன்னார். தென் மிஸ்டர் சேதுபதி மாடல் ராக்கெட்ஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டமை இவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு, அதை பற்றி சொன்னார். தென் மிஸ் கனிஷ்கா COO, இவங்க ஆர்டியில் கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மற்றும் எப்படி ஆர்டியில் ஜாயின் பண்ணாங்க அதை பற்றி சொன்னாங்க. நெக்ஸ்ட் மிஸ்டர் தேவமூர்த்தி, இவர் தான் ஆர்டியோட வெப்சைட்ஸ் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது. ஸோ அதை பற்றியும், எப்படி இதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அதை பற்றியும் ஷேர் பண்ணார். அடுத்ததாக ப்ரொஃபஸர் இளங்கோவன் சார் பேசினார். ராக்கெட்ரி ஃபீல்டில் அப்புறம் கலாம் சார் கூட ஒர்க் பண்ண அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணார். ராக்கெட்ஸ் பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ, அப்புறம் ராக்கெட் ஃபேக்ட்ரி இந்த நேம் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததா மென்ஷன் பண்ணார். அதே மாதிரி ப்ரொஃபஸர் வேல்முருகன் சார் ராக்கெட்ரி தமிழ் பற்றியும் ராக்கெட் ஃபேக்ட்ரி இன்னும் பெரிய கம்பெனியாக வரணும்னு வாழ்த்தினார். அடுத்ததாக நமக்கு நல்லா தெரிஞ்ச மிஸ்டர் பாலகுருநாதர் சார் அஸ்ட்ரானமி ரிலேட்டடாக நிறைய ஒர்க் ஷாப்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட அனுபவங்கள் அப்புறம் ஆர்டி பற்றின அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். தென் ரிப்பன் கட்டிங் செரமனி நடந்தது. ஆஃபீஸ் உள்ள இருக்கிற மாடல் ராக்கெட்ஸ் அண்ட் அதனோட பார்ட்ஸ் எல்லாமே சாரும் அங்கே வந்த மக்களும் பார்த்தாங்க. மிஸ்டர் நடராஜன் அவங்க வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்ததாக மாடல் ராக்கெட் லான்ச். அதுக்காக எல்லாரும் ஆர்வத்தோட லான்ச் பேடுக்கு போனோம். அங்கே ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருந்தாங்க. மாடல் ராக்கெட் லான்ச்க்கு ரெடியாக இருந்தது. கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. ராக்கெட் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அகைன் கிரவுண்டில் விழுந்துருச்சு. அகைன் ட்ரை பண்ணோம், பட் ஃபெயிலியர். பட் நாங்கள் அகைன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஈவினிங்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ட்ரை பண்ணோம். 3 ட்ரை பண்ணோம், 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக லிஃப்ட் ஆஃப் ஆனது. கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆன அப்புறம் எங்கள் மாடல் ராக்கெட் வானத்தை நோக்கி மேலே போனது. எப்போ நம்ம முயற்சியை விடுறோமோ அப்போ தான் நமக்கு தோல்வியே வரும். ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ். இந்த கோட்க்கு இது நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் ராக்கெட்ரியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல எங்கள் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஃப்யூச்சரில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ், லெக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸும் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் நியர் ஃப்யூச்சர், அதாவது நெக்ஸ்ட் மந்த்லேயே ஒரு கிராண்ட் ஒர்க் ஷாப் பண்ணுறதா இருக்கும். இதை பற்றின ஃபுல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ அவர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் சந்திப்போம். அன்டில் தென், திஸ் இஸ் பூஜா சைனிங்.